இதுக்கு வந்து நானாவே இருந்தேன். நம்ம ஏரியாவை ஃபுல்லா சுத்தி ஒரு ஃபேமிலி படம் அப்படிங்கிறது இந்த படம் பார்த்து லாஸ்ட் தெரிஞ்சு ஓகே டைரக்டர் ஒரே மாதிரி பாரி ப்ரோ வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா படம் செம்மையா இருந்துச்சு. கேஸ்ட் ரிலேட்டட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் படத்தை. பெரம்பூர் ஏரியாவை நம்ம ஏரியாவை ஃபுல்லாக சுற்றி எடுத்திருக்காங்க. கம் அண்ட் வாட்ச். படம் வேற லெவல் ப்ரோ. நல்லா காமெடி இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அந்த அவங்க அப்பா ரொம்ப நல்லா அந்த படத்துல நடிச்சு அவர் நல்லா காமெடி ஹீரோனி பக்காவா இருந்தாங்க. எல்லாமே ஒரு ஜாலியாவே தான் போச்சு. ஏதோ அந்த இடத்துல எதுவும் மிஸ் ஆனது அந்த மாதிரி எதுவும் தெரியல. எல்லாமே நல்லா தான் போச்சு. ஒரு நாள் நல்லா இருந்தது படம், வந்து பார்க்கலாம். ஓகே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஒரு விஷயத்து வேணும்னுவோம், அடுத்து வேணாம்னுவோம். ஆனால் இந்த படத்தை நிறைய காட்டிருக்காங்க. இந்த படம் பார்த்து லாஸ்ட் தெரிஞ்சு ஓகே டைரக்டர் ஒரே நடிக்கிறது ஒரு படம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த தேட்டர் வந்து படம் சூப்பராக இருக்குது. அன்பேடு படம் சூப்பராக நல்லா இருக்கு, செம்மையா இருந்துச்சு. ஃபேமிலியாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, காமெடியாக இருக்கு. என்ஜாய் பண்ணலாம், ஒரு 2 hours ஜாலியாக இருக்கலாம். எல்லாம் கண்டிப்பாக வாங்க. இவர் தான் படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ஃபீல் குட்டாக இருக்குது. நான் வந்து காலேஜ் சரி படம் நல்லா இருக்குது. ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அவரோட பண்ண முடியாது. அவரு இன்னைக்கு காமெடின்னு இல்லைன்ற குறை வந்து தீர்த்து வச்சிருக்காரு படத்துல. அவரோட பண்ணுறது எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்ல ஆர்டிஸ்ட் அவரோட கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு எப்பயுமே நாங்கள் ஒரு நெஜ அப்பா பையன் அந்த ஃபீல் தான் இருக்கும். அவருக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவர் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்று சொல்லுவேன். அந்த மாதிரி அது ரொம்ப ஒரு ஆர்கானிக்காக அவரோட இருக்கும் எப்பயுமே ஒர்க் பண்ணுறது. அது வந்து இங்கே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நடிக்கும் போதே தெரிஞ்சு இது செம்மையாக இருக்கும். ஒரு சீனும் பர்ஃபார்ம் பண்ணும்போது அது லைவில் பார்க்கும்போதே தெரிஞ்சு அவருக்கு நல்லா ஒர்க் ஆகணும். இங்கே இன்னும் பயங்கரமாக அது ரிசீவ் ஆனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, ஒரு படம்னா ஹீரோயின் பின்னாடி தான் போய்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா லவ் ஒன்று இருக்கும், தங்கச்சி வீட்டுக்காரர் லவ் ஒன்று இருக்கும், உங்கள் சைடு ஒன்று போகும். எப்படி அது சமாளிச்சிங்க? இல்லை சார், ஏதோ இப்போ வர்ற படங்கள்லேருந்து எதனா ஒன்று நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் தான் பண்ண முடியும். இன்னொன்று வந்து அவங்களோட விஷயமும் அவங்களோட காதல் இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ஃபேமிலி படம் அப்படிங்கிறது இது நிஜமாலே ஒரு ஃபேமிலி படமாக இருக்கும். ஃபேமிலி படம்ன்றது ஃபேமிலிஸ் என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலியை பற்றின படம். அதனால தான் நாங்கள் இதை ஃபேமிலி படம் அப்படின்னே சொல்கிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எல்லா ஆங்கிலையுமே இவங்க ரிசீவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக. இப்போ இன்றைக்கி நிறைய ஜாதி மதம் அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்தில் சொல்லியிருப்பீங்க, மாவு வைக்கிறது ஒரு ஜாதி கடைக்காரனாக இருந்தாலும் வாங்குறது அப்படின்னு. அது எப்படி அதுக்கு டைலாக் எல்லாம் பிளாங்காக விட்டுருக்கீங்க? எனக்கு அந்த எல்லாமே என்னன்னா, நம்ம நிறைய பேசுகிறத விட ஒரு சின்ன விஷயத்த சொல்லியோ இல்லை ஒரு ஷார்ட் மூலமாகவோ ஒரு விஷயத்த சொன்னால் அதுலேருந்து ஒரு டிஸ்கஷன் வந்து தொடங்கும். அதனால தான் நாங்கள் சைலண்டாக இருக்கோம். இப்போ நாங்கள் சொல்லிட்டோம், இதுக்கடுத்து நீங்கள் இந்த விஷயங்களை பேசுங்க, இதை பற்றி இது சரியா தப்பான்றதை நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்ற அந்த விஷயம் தான் அது பிளான். அந்த ஒரு டைலாக் அதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும்னு நான் எழுதும் போது தோணுச்சு. அதனால தான் அதுக்கப்புறம் எதுவுமே எழுதுறது. இன்னைக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமான யூடியூப்லேயே மடிஞ்சு கிடைக்கிறவங்க பெங்களூர் பவனை நீங்கள் வெளியில் கொண்டு வந்துட்டீங்க. அவரோட போஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோபி வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். கோபியோட பெரிய ஃபேன் நான். இன்றைக்கி அது வந்து ஆடியன்ஸ் மத்தியில் நம்ம ரசித்த கோபியை வந்து இன்னும் தியேட்டருக்கெல்லாம் எல்லாரும் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கோபி டிசர்வ்ஸ் இன்னும் நிறையா. கோபி சுதாகர் 2 பேருக்குமே வந்து இன்னும் பயங்கர ஒரு பிஸியஸ்ட் காமெடியனாக 2 பேரும் வந்தாங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கிளைமேக்ஸில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க, எனக்கு 6 லாங்குவேஜ் நான் அடிப்பண்ண அப்படின்னு. ரொம்ப ஒரு சின்ன பயம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு இனிஷியலாக. அது எல்லாருக்கும் புரியுமா என்ன அப்படிங்கிறது. பட் ஆனால் இருக்கும்போது இது அதனால தான் வந்து அது இடையில ஒரு காமெடியை வச்சு அதை பிரேக் பண்ணுவோம். ஃப்ளோவாக அப்படி பேசாமல் சேத்தனம்னு சொல்லுவார், கோபி ஒன்று சொல்லுவார், அப்படி பண்ணுவோம் அப்படின்னு. சார் ஜமாலுக்கும் இதுக்கு எப்படி சார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கீங்க? இல்லை ஜமாக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஏன்னா என்னோட கேரக்டர் இதுதான், ஜாலியாக இருக்கிற கேரக்டர் தான் நான். ஸோ ஜமாக்கு கொஞ்சம் நிறைய உழைக்க வேண்டியிருந்துச்சு. இதுக்கு வந்து நானாகவே இருந்தேன். மேம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் டோட்டலாக வேறு மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்துட்டு செலிபிரிட்டி ஷோவில் பேசியிருந்தாங்க தேவதேசியில். இல்லை அவங்களும் அதானே சொன்னாங்க, ஐயோ நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு. அப்படின்னா வந்து குடிச்சிட்டு கலாட்டம் பண்ணுறோம், அது இல்லை, ஜாலியாக இருக்குது. அதாவது என் பொண்ணோட டீம்ஸ் என் வயசை வந்து கிட்ட பண்ணோம், பயங்கர கலாட்டம் பண்ணோம், அதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ உள்ள கரண்ட் தலைமுறைக்கு எப்படி மெசேஜ் சொல்லணுமோ அந்த மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க. நாட் ஃபார் இந்த ட்ரெண்டிங் வந்து சொல்லிட்டு மீடியா ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு.
அசால்ட்டா இருக்க முன்னாடிலாம் மீடியாவை பார்த்து கேமரா பார்த்துலாம் பயப்படுறாங்க. இப்போ ஃபோன்ல எடுத்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு வீடியோ எடுத்து எல்லாரையும் காமிக்கிறாங்க. அதுல ட்ரெண்டிங் தலைமுறைக்கு மெசேஜ் சொல்றது கண்டிப்பா எந்த பேரண்ட்ஸ்னாலையும் முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெண்டிங்கான தலைமுறைக்கு நீங்க பண்ண வேண்டிய மெசேஜ் நிறைய இருக்கு. எப்படின்னா லைக் ட்ரெண்டிங்கா எப்படி போட்டிருக்காங்க அவங்க ஏத்த மாதிரி மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜாதி மதம் மொழி எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லா பியூரா இருக்காங்களா, உண்மையானவங்களா இருக்காங்களா, உண்மையான மெசேஜ் மட்டும் சொல்லுங்க, உண்மையா இருக்கிறவங்க மட்டும் வெளிக்காட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 90s kids 80s kids எல்லாமே பார்த்துருக்கோம். இப்ப 20s ரொம்ப பயமா இருக்கு, கிடைக்குமான்னு தெரியலன்னு டவுட் இருக்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்குமா மற்றது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஆமா, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட பர்சனலா ஒரு காரணம் சரியா சொல்லிக்கலாம். எல்லாமே ட்ரெண்டிங்கா இருக்கிறதுனால மொபைல் யூடியூப் சேனல் ஃபேமஸ் ஆகவே மூவில வர ஆரம்பிச்சாங்க. அது அவரே ஃபீல் பண்ணி சொல்றாரு, நானே என் அம்மாவை இந்த மாதிரி இல்லையே, இப்படி ஒரு அம்மா எனக்கு கிடைக்கலையே மிஸ் பண்றேன்னு அவரே சொல்லியிருக்காரு. அதனால இந்த மெசேஜ் வந்து உண்மையாவே எல்லா அப்பாவுக்கும் அப்பா லவ்வர்ஸ், நான் கேர்ள் மட்டும்தான் அப்பா லவ் பண்றேன்னு இல்லை, பசங்களும் லவ் பண்றாங்க, பொண்ணு பசங்களும் ஈக்குவலா லவ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து பொண்ணு பையன்லாம் இல்லை, எல்லாருக்குமே லவ் ஈக்குவல். உண்மையான லவ், நாட் ஃபார் ஃபேக் மணி ஜாதிலாம் உண்மையான லவ் உலகமே அடிப்படை சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் டு ரோஜா மேம். ஏன்னா நானும் ஒரு 90s தான், அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்ஸ் டு ரோஜா மேம், ஃபேண்டாஸ்டிக் ஆக்டிங். அவங்களுக்கு ஈட்டிங் இல்லவே இல்லை, ஏன்னா பல வருஷம் செம்ம ஜாலியாக இருக்கும். அவங்க இப்போ எல்லாருமே நாங்கள் சுதாகரும் சரி 2 பேருமே இந்த ஜெயிக்கணும்னு சொல்லி பயங்கர ஒரு இதாக லவ் வந்து கூட்டிகிட்டே இருக்காங்க. பரிதாபம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆரம்பிச்சுப்பாங்க. எல்லாரோட எதிர்பார்ப்பும் வந்து நாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி அதே மாதிரி பாரி ப்ரோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அந்த சினிமாவுக்காக போராடி இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் அமைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து நாங்களும் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு கருவியாக அமைஞ்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப நல்லா இருக்கிற படம், நீங்களாம் பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா சேர்ந்து அடுத்த படமே சேர்ந்து தான் அப்புறம் பண்ணிருக்கோம் நாங்கள். அதுக்கு அது பேர் சொல்லக்கூடாது, அது ஒரு பெரிய நிறுவனத்தின் இதில் தான் பண்ணிருக்கோம். ஸோ அது தியேட்டரில் ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடிக்கு வர மாதிரி பண்ணியிருக்கோம் 2 பேரும் சேர்ந்து. இன்னொன்று பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ, அதை சொல்கிறோம். தேங்க்யூ. கேஷ் ஆன் டெலிவரி இந்த இன்ஸ்டா பேஜ் எதுக்காக அப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு அமேசான் மாதிரி தாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்க கிடைக்கும். குறிப்பா வந்து நீங்க ஸ்டேஷனரி ஐட்டம்ல இருந்து கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்ல இருந்து ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வீடு தேடியே வந்துடும். நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கேஷ் வந்து கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா வந்து இங்க பண்ணி தராங்க. அதே மாதிரி ரேட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லா எக்கானமி வேரியன்ட்லயும் எல்லா